அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம என்ன ரிவிஷன் பண்ண போறோம்னா, ஹிந்தி ராஷ்டிரபாஷா எக்ஸாம்ல பேப்பர் 1 அதுல ஏகாங்கி பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஏகாங்கி வந்து செகண்ட் ஒன். அதுதான் இன்னைக்கு நம்ம ரிவைஸ் பண்ண போறோம். நேம் கட்டபொம்மன். கட்டபொம்மன் இந்த நேம் கண்டிப்பா எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? மிகச்சிறந்த ஒரு சுதந்திர போராளி. இவர் அரசர் மட்டுமல்ல, சுதந்திரத்திற்காக, இந்திய சுதந்திரத்திற்காக தன்னுடைய பங்கை அளித்தார். அப்போ வந்து பாஞ்சாலங்குறிச்சி ஒரு சின்ன சமஸ்தானமா இருந்தது. அந்த சமஸ்தானத்தோட ராஜா கட்டபொம்மன். இவர் தன்னுடைய தேசத்தின் மீது மிகுந்த பற்றுதலும் கர்வமும் கொண்டவர். இது என்னுடைய நாடு அப்படிங்கிற அந்த ஒரு கர்வம் அவர்கிட்ட இருந்தது. அதோட மிகச்சிறந்த ஒரு வீரர், போராளி, போர் வீரர், போர் புரிபவர். ஆங்கிலேய ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வியாபாரம் பண்றதுக்காக பாரதத்துக்கு வந்தாங்க, அதாவது இந்தியாவிற்கு வந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணாங்க, தன்னுடைய வஞ்சனையின் மூலம், தன்னுடைய வஞ்சனையான பலத்தின் மூலம் பாரதத்தின் மேல அதிகாரம் வந்து செய்ய ஆரம்பிச்சாங்க. நம்மளுடைய பாரத திருநாட்டை வந்து அடிமையாக்கி வச்சிருந்தாங்க. இத பார்த்து கட்டபொம்மன் மாதிரியான தேசத்தின் மேல் பற்று அதிகம் கொண்டவர்கள் வந்து ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அது மாதிரி கட்டபொம்மன் வந்து ரொம்ப வருத்தப்பட்டாரு, கவலைப்பட்டாரு. நம்ம நாட்டை வந்து ஆங்கிலேயர்களுடைய பிடியில இருந்து விடுதலை செய்விக்கணும் அப்படின்னு விரும்பினாரு. அவர் வந்து ஆங்கிலேயர்களுக்கு வரி கொடுத்து, அப்பெல்லாம் வந்து ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நம்ம ராஜாக்கள் கிட்ட இருந்து, சிற்றரசர்கள் கிட்ட இருந்து வரி வசூலிப்பாங்க. சோ அந்த மாதிரி வரி கொடுத்து அடிமையா இருக்கிறத வந்து அவர் வந்து விரும்பல. அதனால ஆங்கிலேயர்களுக்கு வரி கொடுக்கறத வந்து அவர் ரெஃப்யூஸ் பண்றார், மறுக்கிறார், கொடுக்க மாட்டேன்னு சொல்றாரு. கட்டபொம்மன் கிட்ட இருந்து ஆங்கிலேயர்கள் தொடர்ந்து வரி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அவர் வந்து தொந்தரவு செஞ்சுட்டே இருந்தாங்க. ஆனா கட்டபொம்மன் கிட்ட இருந்து தெளிவா பதில் வந்தது என்னன்னா, எந்த ஒரு நிலையிலையும், எந்த ஒரு சூழ்நிலையிலையும் ஆங்கிலேயர்களுக்கு வரி செலுத்த மாட்டோம் அப்படின்னு வந்து தெளிவா சொல்லிட்டார் கட்டபொம்மன். கட்டபொம்மனோட அந்த பதிலை கேட்ட உடனே ஆங்கிலேயர்களுக்கு கோபம் வருது. அவங்க தன்னுடைய படையை திரட்டிக்கிட்டு பாஞ்சாலங்குறிச்சியில வந்து அட்டாக் பண்றாங்க. அப்ப பதிலுக்கு கட்டபொம்மனோட படைகளும் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடி அவங்கள வந்து தோற்கடிச்சு திருப்பி விரட்டி விடுறாங்க. அந்த போர்ல வந்து தோற்றதுக்கு அப்புறமா ஆங்கிலேயர்களுக்கு ஒரு விஷயம் வந்து புரியுது. என்னன்னா, கட்டபொம்மனை திருமணே இந்த படைகள் மூலமா, போர் மூலமா வெற்றி கொள்றது அப்படிங்கிறது வந்து சும்மா விளையாட்டுக்குரிய விஷயம் கிடையாது, நடக்கக்கூடிய விஷயம் இல்லை. அதனால கட்டபொம்மனை வந்து வஞ்சனையாலதான் பிடிக்கணும் அப்படின்னு அவங்க விரும்புறாங்க. அதுக்காக புதுக்கோட்டை ராஜா கிட்ட அவங்க ஹெல்ப் கேட்கறாங்க. அந்த ஹெல்ப் கேட்போம் அந்த மாதிரி முடிவு பண்ணி அவங்க என்ன பண்றாங்க, புதுக்கோட்டை ராஜாவை வந்து போய் பாக்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும் புதுக்கோட்டை ராஜாவை பத்தி. அவர் வந்து ஒரு வலிமை இல்லாதவர், அதோட ஒரு பேராசைக்காரர் அப்படின்னு அவங்க வந்து நினைச்சாங்க. அவருக்கு ரொம்ப அழுத்தம் கொடுத்து அவரை வந்து என்ன பண்றாங்க, ஏதாவது வஞ்சனை செஞ்சு கட்டபொம்மனை வந்து பிடிச்சு கொடுக்கறதுக்கு உதவி செய்ய சொல்றாங்க. அதுக்காக வந்து லெட்டர் எழுதுறாங்க. கட்டபொம்மன் வந்து பிடிச்சு கொடுத்துட்டு, கட்டபொம்மனை பிடிச்சு ஒப்படைச்சிட்டு, நீ வந்து என்கிட்ட எங்களுக்கு வரி செலுத்துறதுல இருந்து
விலகிக்கலாம், உனக்கு நாங்க வந்து விலக்களிக்கிறோம், நீ வந்து கட்டபொம்மனை எங்களுக்கு பிடிச்சு ஒப்படைச்சிட்டேன்னா நீ வந்து வரி கொடுத்துட்டு இருக்கிறீல அதை இனிமே எங்களுக்கு கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படி வந்து நீ செய்யலைன்னா அதுக்குரிய தண்டனையை வந்து நீ அனுபவிக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிறதையும் எச்சரிக்கிறாங்க. இந்த கடிதத்தை படிச்சு பார்த்துட்டு புதுக்கோட்டை ராஜா வந்து பயந்து போயிடுறாரு. அவர் சூழ்ச்சி செஞ்சு கடைசியில கட்டபொம்மனை வந்து பிடிச்சு ஆங்கிலேயர்கிட்ட ஒப்படைச்சிடுறாரு. ஆங்கிலேயர்கள் வந்து கட்டபொம்மன் கிட்ட சொல்றாங்க, அவருக்கு வந்து தூக்கு தண்டனை வந்து கொடுக்கப்பட போகுது. ஒருவேளை கட்டபொம்மன் மன்னிப்பு கேட்டால் அவனை வந்து மன்னிச்சு விட்டுறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கட்டபொம்மன் எப்படி ஒரு மாபெரும் வீரன் மட்டுமல்ல, தன்மானம் உள்ளவனும் கூட, தன் நாட்டின் மேல் மிகுந்த பற்றும் கர்வமும் கொண்டவன். அதனால கட்டபொம்மன் என்ன பண்றாரு, ஆங்கிலேயர்களுடைய இந்த நிபந்தனையை ஏத்துக்கிற மாட்டேங்கிறார். ஏன்னா தான் வந்து இந்த ஆங்கிலேயர்கள் சொல்றபடி கேட்டு மன்னிப்பு கேட்டா அது தனக்கும் தன்னுடைய நாட்டிற்கும் அவமானம் தரக்கூடிய ஒரு செயல் அப்படின்னு அவர் வந்து நினைக்கிறார். அதனால அந்த வீரர் என்ன பண்றாரு, அந்த தேசபக்தர் என்ன பண்றாரு, நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொல்றாரு. அதுக்கு நான் வந்து ஒரு கர்வமான செத்து கூட நான் போயிடுறேன், என்னுடைய மரணம் வந்து எனக்கு மேலும் வந்து கர்வத்தை கொடுக்கும், என்னுடைய தாய்நாட்டிற்கு வந்து மேலும் அது வந்து புகழை சேர்க்கும், அதனால நான் வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் மரணத்தையே தழுவி கொண்டார், அந்த மரணத்தையே ஏற்றுக்கொள்கிறார். இதன் மூலமா அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, தன்னுடைய புகழை மட்டுமல்ல, தன்னுடைய நாட்டின் மேல் வைத்திருந்த பற்று கர்வத்தை மட்டுமல்ல, தன்னுடைய நாட்டின் மானத்தையும் காப்பாற்றுகிறார். இந்த மாதிரி ஒரு வீரன் இருக்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இதுக்கு வந்து எவ்வளவு தைரியம் இருக்கணும் இல்லையா? இது வந்து கிட்டத்தட்ட ஒரு தனி மனிதனே வந்து ஒரு பெரும் நாட்டை, பெரும் படை வந்து எதிர்த்து நிக்கிறது மாதிரி. அப்படித்தானே? இது எல்லாம் எதுக்காக? தன்னுடைய தாய் நாட்டிற்காக, தன்னுடைய தாய் நாட்டின் மேல் தான் கொண்டிருக்கும் அந்த பற்றிற்காக, தன்னுடைய தாய் நாட்டை அந்த அளவுக்கு வந்து அவர் நேசிக்கிறார். அதனால அந்த மாதிரி துணிச்சலா செயல்படுறார். ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்க்கலாம். தினம் அந்த தினங்கள், அதாவது இந்த நிகழ்வு நடக்கும்போது பாஞ்சாலம் குறிச்சி ஏக் छोटी-सी रियासत थी. பாஞ்சாலங்குறிச்சி ஒரு சிறிய சமஸ்தானமாக இருந்தது. உஸ் ரியாசத்துக்கே ராஜா கட்டபொம்மன் தே, அந்த சமஸ்தானத்தினுடைய ராஜா கட்டபொம்மன். வே தேசாபிமானி और वीर योद्धा थे. அவர் தேசத்தின் மீது கர்வம் பற்று கொண்டவர், அதோடு மிகச்சிறந்த வீரர், மிகச்சிறந்த போராளி. अंग्रेजी ईस्ट इंडिया कंपनी वाले व्यापार करने भारत आए थे. अंग्रेजी ईस्ट इंडिया कंपनी वाले, ஆங்கிலேய ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்காரர்கள் வியாபாரம் செய்வதற்காக பாரத் ஆயத்தே, பாரதத்திற்கு அதாவது இந்தியாவிற்கு வந்திருந்தார்கள். ஆனால் धीरे धीरे अंग्रेज अपने छल बल से भारत पर अधिकार करते जा रहे थे. धीरे धीरे கொஞ்சம் கொஞ்சமாக ஆங்கிலேயர்கள் अपने छल बल से, தன்னுடைய மோசமான அந்த வஞ்சனை பலத்தினால் பாரத் पर अधिकार करते जा रहे थे, அதிகாரம் செய்து கொண்டே, அதாவது ஆக்கிரமித்துக் கொண்டே போய்கொண்டிருந்தார்கள். भारत को गुलाम बनते देखकर कट्टबोम्मन बहुत चिंतित थे. பாரதத்தை குலாம் பந்தே தேக்கர், அடிமையாக்கிட்டு இருக்கிறத பார்த்து கட்டபொம்மன்
बहुत चिंतित थे, மிகவும் கவலைப்பட்டார். वे भारत को अंग्रेजों के चंगुल से छुड़ाना चाहते थे. அவர் பாரத் को பாரதத்தை அங்கிரேசோங்கோ ஆங்கிலேயர்களின் சங்குல் சே பிடியிலிருந்து சுடானா சால்தே விடுதலை செய்விக்க விரும்பினார். வே अंग्रेजों को कर देकर उनका गुलाम बनना नहीं चाहते थे. वे அவர் கட்டபொம்மன் அங்கிரேசோங்கோ ஆங்கிலேயர்களுக்கு கர் தேக்கர் வரி கொடுத்து உன்கா குலாம் அவருக்கு அடிமையாக பன்னா மாறுவதை உருவாவதை நகி சால்தே தே விரும்பவில்லை. इसलिए अंग्रेजों को कर देने से इनकार करते रहे. इसलिए அதனால் अंग्रेजों को ஆங்கிலேயர்களுக்கு कर देने से வரி கொடுப்பதிலிருந்து இன்கார் करते थे ரெஃப்யூஸ் பண்ணிட்டே இருந்தாரு, தடை சொல்லிக்கிட்டே இருந்தாரு, முடியாதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரு. அதாவது அவர் கட்ட மறுக்கிறார், கட்டவில்லைன்னு அர்த்தம். कटबोम्मन से अंग्रेज लगातार कर मांग कर उन्हें तंग करते रहे थे. कटबोम्मन से अंग्रेज लगातार कर मांग कर उन्हें तंग करते रहे. कटबोम्मन கிட்ட இருந்து अंग्रेज ஆங்கிலேயர்கள் लगातार தொடர்ந்து कर मांग कर வரி கேட்டு இங்கே அவரை அதாவது கட்டபொம்மனை தங்கு கட்டே ரகே தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. कटबोम्मन ने अंग्रेजों से साफ साफ कह दिया कि वे किसी भी हालत में अंग्रेजों को कर नहीं देंगे. कटबोम्मन अंग्रेजों से ஆங்கிலேயர்களிடம் साफ साफ தெளிவாக कह दिया சொல்லிவிட்டார். என்ன சொன்னார்னா कि वे அவர் அதாவது கட்டபொம்மன் किसी भी हालत में किसी भी எந்த ஒரு हालत में நிலைமையிலும் अंग्रेजों को ஆங்கிலேயர்களுக்கு कर नहीं देंगे வரி செலுத்த மாட்டார், வரி கொடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். कटबोम्मन की यह बात सुनकर अंग्रेजों को गुस्सा आया और सेना लेकर पांचालम कुर्ची पर आक्रमण कर दिया. கட்டபொம்மனுடைய यह बात இந்த வார்த்தையை சுன்கர் கேட்டு अंग्रेजों ஆங்கிலேயர்களுக்கு गुस्सा आया கோபம் வந்தது. மேலும் சேனா லேக்கர் படையை கொண்டு வந்து பாஞ்சாலம் குறிச்சியின் மேல் ஆக்கிரமிப்பு செய்தார்கள். कटबोम्मन की सेना ने अंग्रेजी सेना को हरा कर भगा दिया. கட்டபொம்மனுடைய சேனை அதாவது படைகள் अंग्रेजी सेना को ஆங்கிலேய படைகளை ஹராக்கர் தோல்வியடைய செய்து பகாதியா விரட்டியடைத்தன. युद्ध में हारने के बाद अंग्रेजों को मालूम हुआ कि कटबोम्मन की सेना से युद्ध करना कोई हंसी खेल नहीं है. யுத்தத்தில் हारने के बाद தோல்வியடைந்த பிறகு अंग्रेजों को ஆங்கிலேயர்களுக்கு मालूम हुआ தெரிய வந்தது என்னன்னா कटबोम्मन की सेना से கட்டபொம்மனுடைய சேனையுடன் சேனா சே யுத்த கர்னா யுத்தம் செய்வது கோயி எந்த ஒரு ஹசி கேல் நகிஹே விளையாட்டு வேலை அல்ல, அதாவது எளிய வேலை அல்ல, நகிஹே எளிய வேலை அல்ல. வே इसलिए छल कपट से कटबोम्मन को पकड़ना चाहते थे. வே அவர்கள் அதாவது ஆங்கிலேயர்கள் इसलिए அதனால் छल कपट से வஞ்சனையின் மூலமாக கட்டபொம்மனை பகடுனா चाहते थे பிடிக்க விரும்பினார்கள். इसके लिए पुदुकोट्टई के राजा की मदद लेने का निर्णय किया. इसके लिए இதற்காக புதுக்கோட்டை ராஜா की புதுக்கோட்டையினுடைய ராஜாவின் மதது லேனேகா உதவியை பெறுவதற்காக நிர்ணயம் கியா நிச்சயம் செய்தார்கள். அதாவது அவர்கிட்ட நம்ம ஹெல்ப் கேட்கணும் அப்படின்னு முடிவு செய்தார்கள். अंग्रेज जानते थे कि पुदुकोट्टई का राजा कमजोर और लोभी है.
अंग्रेज जानते थे ஆங்கிலேயர்கள் வந்து அறிந்திருந்தார்கள் என்ன அறிந்திருந்தார்கள் कि புதுக்கோட்டை का राजा புதுக்கோட்டை ராஜா கம்சோர் அவர் வந்து பலமில்லாதவர் और and लोभी हैं பேராசைக்காரர் उसे धमकियां देते हुए अंग्रेजों ने पत्र लिखा कि कट्टबोम्मन को पकड़कर अंग्रेजों के हवाले कर दे नहीं तो सजा भुगतनी पड़ेगी उसे धमकियां देते हुए அவருக்கு அதாவது புதுக்கோட்டை ராஜாவுக்கு धमकियां देते हुए பிரஷர் கொடுத்து अंग्रेजों ने ஆங்கிலேயர்கள் பத்திரலிக்கா கடிதம் எழுதினார்கள் என்னன்னா कि कट्टबोम्मन को पकड़कर கட்டபொம்மனை பிடித்து अंग्रेजों के हवाले कर ஆங்கிலேயர்களிடம் ஒப்படைக்கணும் அது எப்படி சொல்லியிருக்கிறாங்க अंग्रेजों के हवाले कर दे ஆங்கிலேயர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் நஹித்தோ இல்லை என்றால் சஜா புகத்னி படேகி தண்டனை வந்து அனுபவிக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு அவங்க மிரட்டுறாங்க புதுக்கோட்டை கே ராஜா பத்திர படுக்கர் டர் கயா புதுக்கோட்டை கே ராஜா புதுக்கோட்டையின் ராஜா பத்திர படுக்கர் இந்த கடிதத்தை படித்து டர் கயா பயந்து விட்டான் உஸ்னே அவன் அதாவது புதுக்கோட்டை ராஜா ஷட்யந்திர ரச்சகர் ஒரு சூழ்ச்சியை ஏற்பாடு செய்து நிகழ்த்தி கட்டபொம்மனை பகடா பிடித்தான் அத்துடன் अंग्रेजों के हवाले कर दिया ஆங்கிலேயர்களிடம் ஒப்படைத்தான் ஒரு சூழ்ச்சியின் மூலமா புதுக்கோட்டை ராஜா என்ன பண்றாரு கட்டபொம்மனை பிடிச்சு ஆங்கிலேயர்கிட்ட ஒப்படைச்சிட்டார் अंग्रेजों ने कट्टबोम्मन से कहा कि वे उनको फांसी की सजा सुनाने जा रहे हैं अंग्रेजों ने कट्टबोम्मन से कहा ஆங்கிலேயர்கள் கட்டபொம்மனிடம் சொன்னார்கள் कि वे उनको फांसी की सजा सुनाने जा रहे हैं அவருக்கு தூக்கு தண்டனை அளிக்கப் போகிறார் अगर कट्टबोम्मन माफी मांगेंगे तो उन्हें माफ करके छोड़ देंगे अगर ஒருவேளை கட்டபொம்மன் மாஃபி மாங்கேங்கே தோ மன்னிப்பு கேட்டால் கட்டபொம்மன் மன்னிப்பு கேட்டால் உங்கே அவரை அதாவது கட்டபொம்மனை மாஃப் கர்க்கே மன்னித்து छोड़ देंगे விடுவித்து விடுவோம் அப்படின்னு சொல்றாங்க लेकिन वीर और स्वाभिमानी कट्टबोम्मन ने अंग्रेजों की यह शर्त न मानी लेकिन ஆனால் வீர் और स्वाभिमानी வீரம் மற்றும் தன்மான உணர்வு கொண்ட கட்டபொம்மன் ஆங்கிலேயர்களுடைய ஷர்த் ந மானி இந்த நிபந்தனையை ஏற்றுக்கொள்ளவில்லை क्योंकि अंग्रेजों की एक शर्त मानना खुद का और देश का अपमान करने के समान है அவர் என்ன நினைச்சார்னா क्योंकि ஏனென்றால் अंग्रेजों की एक शर्त मानना ஆங்கிலேயர்களின் இந்த நிபந்தனையை ஏற்றுக்கொள்வது புதுக்கா தன்னுடைய அவர் மற்றும் தேஷ்கா அப்மான் தேசத்திற்கு அவமானம் கர்ணேக்கே சமான்கை செய்வதற்கு சமம் தன்னையும் தன்னுடைய தாய் நாட்டையும் அவமானம் செய்வதற்கு சமம் என்று அவர் நினைக்கிறார் इसलिए उस वीर देशभक्त ने अभिमान पूर्वक मृत्यु का आलिंगन किया और देश का मान बचाया इसलिए அதனால் उस वीर देशभक्त ने அந்த வீரம் பொருந்திய தேசபக்தன் அபிமான் பூர்வக் மிருத்யுகா அதாவது கர்வம் மிகுந்த கர்வமான ஒரு மரியாதையா நினைக்கிற அதான் உனக்கு நான் வந்து பறி கொடுத்துதான் நான் உயிரோட இருக்கணும்னு அவசியமே இல்லை அதுக்கு நான் வந்து மானத்தோட நான் செத்தே போயிருவேன் அப்படின்னு சொல்றாரு அந்த மரியாதையா அந்த தன்னுடைய மரணத்தை ஏற்றுக்கொள்கிறார் उस अभिमान पूर्वक मृत्यु का आलिंगन किया और देश का मान बचाया மேலும் தேசத்தினுடைய மானத்தையும் காப்பாற்றினார் इस प्रकार वीर कट्टबोम्मन ने अपने प्राण त्याग कर भारत और भारतीय स्वतंत्रता सेनानियों का सिर ऊंचा किया இந்த மாதிரி इस प्रकार वीर कट्टबोम्मन ने வீரம் பொருந்திய இந்த கட்டபொம்மன் अपने
பிரான் தியாகர் தன்னுடைய உயிரை தியாகம் செய்து பாரதத்தை மட்டுமல்ல, பாரதத்தினுடைய அதாவது இந்தியாவினுடைய சுதந்திர படைகளையும் சுதந்திர படை வீரர்களையும் அதாவது சுதந்திரத்தா சேனானியும் கசிர் அந்த சுதந்திர படை வீரர்களின் தலையையும் ஊஞ்சா கியா தலை நிமிர வைத்தார். இஸ் பிரகார் வீர் கட்டபொம்மன் ने अपने प्राण त्याग कर இந்த மாதிரியாக வீரன் கட்டபொம்மன் தன்னுடைய உயிரை தியாகம் செய்து प्राण त्याग कर भारत और भारतीय சுதந்திரத்தா சேனானியும் கசிர் பாரதம் மற்றும் பாரத சுதந்திர வீரர்களின் வீர படைகளின் சிர் ஊஞ்சா கியா தலையை நிமிர வைத்தார். ரொம்ப அழகான இந்த ஏகாங்கி நல்லா ரிவிஷன் பண்ணுங்க எக்ஸாமுக்கு. நீ அடுத்த ரிவிஷன் போர்ஷன்ல பார்க்கலாம். தன்யவாத்.